ஓகே ஹாய். சரி, நம்ம காம்பிடென்சி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது நம்மளோட கொஷின் பேட்டர்னில். காம்பிடென்சி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த கொஷின்ஸ் வந்து உண்மையிலே கொஞ்சம் முக்கியமானது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு. ஏன்னா காம்பிடென்சி கொஷின்ஸுக்குன்னு அது என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை படிப்போம், அது அனாலிட்டிக்கலாகவும் நம்ம ஸ்கில் பேஸ்டு நம்ம ஸ்கில்லை அப்ளை பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் வந்து உங்கள் கொஷின் பேப்பரில் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து சிபிஎஸ்சி போர்டு வந்து இப்போ நம்ம 10th 11th 12th வந்து எல்லாமே நம்ம இம்போஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்கு காம்பிடென்சி பேஸ்டு கொஷின்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இப்போ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மற்ற இப்போ உங்களோட கேஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ் இருக்கு, உங்களோட அப்ஜெக்டிவ் டைப்ஸ் இருக்கு, 2 marks இருக்கு, 3 marks இருக்கு, பெரிய டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இந்த காம்பிடென்சி கொஸ்டினுக்கு வந்து இவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கான காரணம், ஒன்ஸ் நம்ம 12th முடிச்சுட்டு நம்ம வெளியில வரும்பொழுது டெஃபினட்டா எல்லாருமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸோட டெண்டன்சி வந்து இந்த மாதிரியான காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் நீங்க இப்போ இருந்தே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து நீங்க ஹேண்டில் பண்ண பழகிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு நீட் இல்லாட்டினா ஒரு ஜேஇ இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் லேசாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, லைட்டாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான கொஸ்டினுக்கே ஒரு சாப்டருக்கும் தனியாக ஒரு செக்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் வந்து என்னது? எலக்ட்ரிசிட்டி. ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிசிட்டியை பற்றி நமக்கு இம்பார்ட்டன்ட் 1 marks 2 marks 3 marks எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த செக்ஷனும் இந்த காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் நான் நேற்று சொன்ன மாதிரி என்னது, நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் நம்ம கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணும்போது நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த செஷன் ஒருவேளை நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க அப்படின்னு பிலீவ் பண்ணிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சோஷியல் மீடியா லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே, மெட்டீரியல்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த QR கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு ரீடைரக்ட் பண்ணும். அங்கேருந்து நீங்கள் நோட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு அந்த காம்படிட்டிவ் பேஸ்டான கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களோட போர்டு எக்ஸாம்ஸில் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்கில், உங்களோட அனாலிட்டிக்கல் ஸ்கில், உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம காம்படிட்டிவ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் சொல்கிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல வந்து சில கொஸ்டின்ஸ் அதை பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ தட் என் கூட நீங்களும் சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் அ பர்சன் ஹாஸ் அ 5 ரெசிஸ்டர்ஸ் ஈச் ஆஃப் வேல்யூ 1.5 1/5, then the maximum resistance he can obtain by connecting them. ஸோ இந்த மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்போ உங்களால் ஆப்டன் பண்ண முடியும்னா, மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்போல்லாம் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சீரிஸில் இருக்கோ உங்களுக்கு மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சீரிஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா சேம் நம்பர் ஆஃப், அதாவது சேம் வேல்யூவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம், சேம் வேல்யூவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸை கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா n இன்டூ அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ நம்ம ஒன் ஷாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்? 5 நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இன்டூ 1/5 இஸ் ஈக்குவல் டு 1 ohm. ஓகே? ஸோ ஒருவேளை இது எல்லாத்தையுமே நம்ம பேரல் கனெக்ஷன் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா, இந்த 1/5 இருக்கு இல்லையா, இந்த 1/5 ohm இருக்கிற ரெசிஸ்டர் நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார் கனெக்டிங் n நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ், ஃபார் n நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ். ஸோ ரெசிஸ்டர்ஸ் என்ன செய்யலாம்னா, the equivalent resistance will be R divided by N. ஓகே? இந்த இடத்துல நமக்கு R என்னது? இதுதான் நம்மளோட R is nothing but 1/5 ohm. சரிங்களா? இப்போ இந்த 1/5 divided by N அப்படின்றது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது we are having 5 number of resistors. இப்போ நம்ம இதை கன்சால்டேட் பண்ணும்போது P is equal to 1/25 அப்படின்னு வரும். ஸோ 1/25 இட்ஸ் கண்டிப்பாக என்ன செய்ய போகுது, 1 விட நமக்கு லெஸ்ஸாக தான் இருக்க போகுது. விச் மீன்ஸ் உங்களுக்கு 0.04 அப்படின்னு கிட்ட வரும். இப்போ இந்த ரெண்டு ஆன்சர் நீங்கள் பாருங்க. இந்த 1/5 ohm நீங்க சீரிஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன ஆப்ஷனாக இருக்கும்? ஆப்ஷன் 1 அப்படின்றது உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். 1 ohm அப்படின்றது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்க சீரிஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான ரெசிஸ்டன்ஸ் உங்களால் அப்டேட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இதவே நீங்கள் ஒன்ஸ் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து அந்த அத்தனை நம்பர் ஆஃப்
டைம்ஸ் வந்து நமக்கு ஃப்ராக்ஷனாக அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 5 நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோமா 5 டைம்ஸ் அது குறையும். இப்போ நம்ம 6 நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா சேம் ஐடென்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா டிவைட் பை 6 போட்டிருந்தோம்னா நமக்கு 6 டைம்ஸ் வந்து குறையும் சரிங்களா. இது வந்து பேஸ்ட் லாஜிக் எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1. ஸோ இப்போ நம்ம கம்பென்சி பேஸ்ட் கொஸ்டின் பார்க்குறது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், உங்களோட போர்டு எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போன வருஷங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் the resistors the resistance of a resistor is reduced to half of its original value. ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா ஒரிஜினல் வேல்யூல இருந்து 1/2 ரெடியூஸ் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ நியூ ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஓல்டு ரெசிஸ்டர் டிவைட் பை இதை வந்து நம்ம நியூ ரெசிஸ்டர்னு எடுத்துக்கலாம். ஆர் டேஸ் அப்படின்றது நம்ம நியூ ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம், ஆர் அப்படின்றது நம்ம ஓல்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு ஓல்டு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பாதியா இருக்கு. இன் டூயிங் ஸோ if other parameters of a circuit remains unchanged the heating effect in the resistors will be. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். பட் நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா ஆனால் இது வந்து ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரிலாம் அவ்வளோலாம் யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணி பண்ணுவோம் H is equal to I² RT அப்படின்னு எழுதியிருந்தோம். இந்த I² RT அப்படின்னு இது பேசிக்கான ஃபார்முலா. இது எந்த ஃபார்முலா இதுனா இதுதான் இது பவர் டேர்மை குறிக்கக்கூடியது, இது எனர்ஜியை குறிக்கக்கூடியது. ஸோ எனர்ஜி இஸ் நத்திங் பட் பவர் இன்டூ டைம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ பவர் இஸ் நத்திங் பட் எனர்ஜி டிவைட் பை டைம். ஓகே, ஸோ எனர்ஜி இஸ் நத்திங் பட் பவர் இன்டூ டைம் அப்படின்னு பேசியிருப்போம். இப்போ இதில் இருந்து நம்ம இந்த பவரோட டேர்ம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பவர் அப்படின்றது என்னது I² R இன்டூ டி. சரி, இப்போ இது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. இப்போ நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னதுன்னா சரி மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் உங்களுக்கு கான்ஸ்டன்டாக இருக்குது, உங்களோட ரெசிஸ்டன்ஸ் வந்து மட்டும் ஹாஃபாக ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றது பட்சத்தில் ஸோ உங்களோட கரண்ட்டும் டைமும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கன்ஃபைன் பண்ணி ப்ரொபோஷனல் டிசிமில் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். நம்ம எப்படி வி இஸ் ப்ரொபோஷனல் டு ஐ அப்படின்னு போகும்போது அந்த ப்ரொபோஷனல் டிசிமில் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆர் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் ஓம்ஸ்லால. அதே மாதிரி நம்ம அப்படி திருப்பி வருவோம், ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ப்ரொபோஷனல் டிசிமில் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹைட்ஸ் வில் பி ப்ரொபோஷனல் டு ஆர் அப்படின்னு எழுத போகிறோம். I² T அப்படின்றது உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்குது இந்த கேஸில். ஸோ இந்த ஆர் அப்படின்றது உங்களுக்கு என்ன ரெடியூஸ் இருக்கு ஹாஃப் ரெடியூஸ் இருக்கு. ஆர் வந்து உங்களுக்கு ஹாஃப் ரெடியூஸ் இருக்கு. இப்போ நம்ம நியூ ஹைட் வில் பி ஈக்குவல் டு நியூ ரெசிஸ்டன்ஸ். திஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் R/2, அதாவது ரெடியூஸ் ஆகுது ஹாஃப். அப்படின்னா இது என்ன செய்யுதுன்னா 1/2 ஆஃப் ஆர். அந்த ஆர் அப்படின்றது வந்து ஒரிஜினலா ஹீட் டிசிபேஷனை குறிக்குது. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் உங்களோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹாஃபாக குறைஞ்சிச்சுன்னா உங்களோட ஹீட்டிங்குமே ஹாஃபாக குறையும். அவ்வளோதான். சின்ஸ் நம்ம இதுலேருந்தே சொல்லிக்கலாம் ஹீட் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர். ஆர் வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட ஹீட்டு 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆர் வந்து 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட ஹீட்டு 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆர் வந்து 3 டைம்ஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா உங்களோட ஹைட்ஸும் 3 டைம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த டயத்தில் உங்களோட ஆர் வந்து உங்களோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹாஃப் டிவைட் பை 2 ரெடியூஸ் ஆகுது. அதனால நம்மளோட ஹீட்டு நமக்கு 2 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகும், ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, so two identical resistors each of resistance 15 ohm and 15 ohm are connected in series and parallel in turning on a battery of 6 volt. சரிங்களா, அப்போ நமக்கு ஒரே விதமான ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. என்னென்ன ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் R1 is equal to R2 is equal to 15 ohm. இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் ரெண்டு ரெசிஸ்டர் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் இருக்கு V is equal to 6 voltage இருக்கு. V is equal to 6 voltage இருக்கு. Calculate the ratio of power consumed in the combination of resistors. Calculate the ratio of power consumed in the combination of resistors in each cases. ஸோ நம்ம பேரலல் காம்பினேஷனில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும், சீரிஸ் கனெக்ஷன் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ரெண்டு கனெக்ஷன்லையுமே நமக்கு வந்து பவரை நம்ம எடுத்து அதோட ரேஷியோ பார்க்கணும். அவ்வளோதான், சிம்பிளான வேலை தான். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீரிஸ் கனெக்ஷன் நம்ம பார்ப்போம். சீரிஸ் கனெக்ஷனில் வந்து ஐடென்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா N into R அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த N into அப்படின்றது நமக்கு 2 ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு, அதனால 2 into 15 போட்டுக்கலாம். ஸோ 30 ohm அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி பேரல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R divided by N அப்படின்னு போட்டுக்கலாம். ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் வச்சு பார்த்தோம்னா R divided by N அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஐடென்டிக்கல் 15 divided by 2 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 15 divided by 2 ohm அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு சீரிஸ் கனெக்ஷனுக்கும் பேரல் கனெக்ஷனுக்கும் ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸ் நம்மளால ஆப்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆனால் இது கொஸ்டின் கிடையாது. கொஸ்டின் என்னதுன்னா கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் பவர் கன்சியூம்ட் இன் தி காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இன் ஈச் கேசஸ். ஸோ சீரிஸ் கனெக்ஷன் நமக்கு எவ்வளவு ஃபர்ஸ்ட் நமக்கு பவர் கன்சியூம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சீரிஸ் கனெக்ஷன் நமக்கு பவர் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா பவர் கன்சியூம்ட் இன் சீரிஸ் கனெக்ஷன் இஸ் நத்திங் பட் P is equal to, ஸோ வோல்டேஜ் மட்டும் நம்ம கொடுத்துருவாங்க. வோல்டேஜையும் நமக்கு ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம ஒரு பவர் ஃபார்முலா எழுதணும்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்
பவர் ஃபார்முலா எழுதிக்கணும்னா P is equal to V square R எழுதிக்கலாமா? இதுதான் நமக்கு இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. ஸோ P is equal to V square divided by R. இந்த V square அப்படின்றது என்னது? 6 into 6 6 into 6 divided by R. R அப்படின்றது நமக்கு என்னது? சீரிஸ் கனெக்ஷனாக நமக்கு எவ்வளோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? இது 30. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணணும்னா 1666 5 6 30 6 divided by 5 ohm. அப்படி இல்லாட்டினா இதையும் நம்ம ஃபர்தர் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ பவர் டிசிபேட்டட் இன் பேரல் கனெக்ஷன்ஸ். ஒருவேளை நம்மளோட ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம பேரலில் கனெக்ஷன் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட ஈக்குவலண்டான ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? பேரல் கனெக்ஷன்ஸ் பேரல் பவரில் நமக்கு பேரல் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ஷனில் நமக்கு பவர் டிசிபேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அதே ஃபார்முலா தான் V ஸ்கொயர் டிவைடட் பை RP. V ஸ்கொயர் டிவைடட் பை RP. ஸோ RP அப்படின்னு சொல்லும்போது ரெசிஸ்டர்ஸ் பேரல் கனெக்ஷனில் இருக்கும்போது ஈக்குவலண்டான ரெசிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ கவனிக்கிறியா? நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் நீங்கள் போர்டு நம்ம கொஸ்டினை பார்த்துட்டு நீங்களாம் சால்வ் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா போதும். சரிங்களா? இப்போ நமக்கு V ஸ்கொயர் அப்படின்றது 6 into 6 divided by 6 into 6 divided by RP. RP அப்படின்றது வந்து பேரல் கனெக்ஷனில் நமக்கு இருக்கக்கூடிய பேரல் கனெக்ஷனில் என்னது? பேரல் கனெக்ஷன் நமக்கு ஈக்குவலான ரெசிஸ்டர்ஸ். ஸோ 15 divided by 2 தான் நமக்கு பேரல் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர். 15 divided by 2. இப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா 15 divided by 2ங்களா? ரைட். ஸோ இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இது அப்படியே நம்ம மேலே எடுத்துகிட்டு போனோம்னா 6 into 6 into 2 divided by 15 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம 3 டேபிள் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 1 5 3 15 2 3 6. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதில் நமக்கு வேறு எதுவும் நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நமக்கு பேரல் கனெக்ஷன் நமக்கு எவ்வளவு பவர் டிசிபேஷன் இருக்குது? 6 4 24 divided by 5 வாட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஓம் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம வாட் எடுத்துக்கலாம். பவர் வந்து நம்ம பவரோட யூனிட் வந்து வாட். இப்போ நமக்கு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு சீரிஸ் கனெக்ஷன்லையும் பேரல் கனெக்ஷன்லையும் உங்களுக்கு எவ்வளோ பவர் டிசிபேட் ஆகும் அப்படின்றது. அதாவது PS டிவைடட் பை PP. பவர் டிசிபேட்டட் இன் சீரிஸ் கனெக்ஷன், பவர் டிசிபேட்டட் இன் பேரல் கனெக்ஷன். அவ்வளோதான். ஸோ பவர் டிசிபேட்டட் இன் பேரல் சீரிஸ் கனெக்ஷன் எவ்வளவு? 6 டிவைடட் பை 5. பவர் டிசிபேட்டட் இன் பேரல் கனெக்ஷன் எவ்வளவு? 25 டிவைடட் பை 5. ஸோ நம்ம ரெண்டுமே நம்ம 5 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1666 4 6 are 24. 1 divided by 4. ஓகேங்களா? 1 divided by 4 தான் நமக்கு என்னது? ஒரு சீரிஸ் கனெக்ஷனுக்கும் பேரல் கனெக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோவாக தான் இருக்கும். ஸோ என்ன செஞ்சுக்கலாம்னா PS is to PP is equal to 1 is to 4 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் இது ரெஃபர் பண்ண வேணாம். தப்பாக இருக்குது இதில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அண்ட் எலக்ட்ரிக்கல் மோட்டார் ரேட்டட் 110 பவர் 110 வாட். ரைட்டா? ஸோ இங்கே என்னது? இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெரிய கொஸ்டின். அதனால் நம்ம புது பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ an electrical motor rated power என்னவா இருக்கு? power is nothing but 1100 watt is connected to 220 voltage. so voltage எவ்வளவு கொடுத்திருக்கு? 220 voltage. means find the current drawn from the mains. நமக்கு இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. கரண்ட் இஸ் நதிங் பட் கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ நமக்கு வந்து பவர் இருக்கு, வோல்டேஜ் இருக்கு, கரண்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம்? P is equal to IV அப்படி யூஸ் பண்ணிருப்போம். சோ I is equal to P divided by V அப்படி எழுதிக்கலாமா? சோ I is equal to P divided by V அப்படினா P is nothing but 1100 divided by V ஓடது 220. சோ நம்ம 0 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா லெவல் டேபிள் நம்ம கேன்சல் பண்ணலாம். 210. so again நம்ம கேன்சல் பண்ணா 5. so I will be equal to 5 ampere. so நமக்கு இந்த சர்க்யூட்ல நமக்கு எவ்வளவு கரண்ட் டிரா ஆகும், இந்த கரண்ட் எவ்வளவு ஃப்ளோ ஆகும்னா 5 ampere அளவுக்கு நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து செஞ்சாச்சு. எலக்ட்ரிக் எனர்ஜி electric energy consumed if the motor is used to 5 hours daily for 6 days. so நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா செகண்ட் क्वेश्चन பாருங்க. செகண்ட் क्वेश्चन வந்து சூப்பரான क्वेश्चंस. சோ ஆக்சுவலா என்னன்னா இந்த क्वेश्चन தான் உங்களோட பிராக்டிகல், அதாவது யதார்த்த வாழ்க்கையோட நம்ம ரிலேட் பண்ற மாதிரியான क्वेश्चंस தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து எவ்வளவு கரண்ட் டிரா பண்றாங்க, எவ்வளவு கரண்ட் வந்து அதுல அந்த சர்க்யூட்ல நமக்கு எடுக்க முடியும் அப்படின்றது, எவ்வளவு கரண்ட் தேவை அப்படின்றது, நமக்கு எவ்வளவு கரண்ட் டிரா நம்ம பார்த்திருக்கோம். 5 ஆம்பியர் கரண்ட் நமக்கு கண்டிப்பா தேவை. இதுக்கு அடுத்து எவ்வளவு எனர்ஜி வந்து நம்ம கன்சியூம் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ எனர்ஜி கன்சியூம் பண்றதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு இருக்கு? எனர்ஜி கன்சியூம் பண்றதுக்கு வந்து எனர்ஜி கன்சியூம் பண்றதுக்குனா எவ்வளவு நேரம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 5 hours நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் 6 days நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம டைம் டேக்கனை பார்த்தீங்கன்னா 5 hours ஃபார் 6 days. ஓகே, அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம எவ்வளோ இருக்கும்? 6 5 30 hours இருக்கும். 30 hours இருக்கும். இது அப்படியே எடுத்துக்கோங்க, நீங்கள் செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம டைம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட் நம்ம எனர்ஜி நம்ம பேசுவோம். ஸோ எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜியோட வேல்யூ என்னது? எனர்ஜி இஸ் நத்திங் பட் பவர் இன்டூ டைம். இது பேசிக்கான ஃபார்முலா. எனர்ஜி இஸ் நத்திங் பட் பவர் இன்டூ டைம். இப்போ பவர் கொடுத்துருக்காங்களா?
1100 இன்டூ டைம் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா 33000 வாட் ஹவர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை இன்னொரு விதமாக கூட எழுதிக்கலாம், 33 கிலோ வாட் ஹவர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். 33 கிலோவாட் ஹவர் எழுதிக்கலாம். இதுதான் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய எனர்ஜியோட வேல்யூ, நம்ம கன்சியூம் பண்ண எனர்ஜியோட வேல்யூ. நான் இன்னொன்று சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டியில் நம்ம வீட்டிலலாம் நம்ம கன்சியூம் பண்ணுவோம்ல யூனிட், அது என்ன யூனிட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், கமர்ஷியல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்சுவலாக நமக்கு ஒரு எனர்ஜியோட ஒரு பவரோட யூனிட், ஒரு எனர்ஜியோட நம்ம யூனிட் அப்படின்னா வாட் ஹவர், வாட் செகண்ட் தான் நமக்கு, விச் மீன்ஸ் ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜியோட யூனிட் வந்து என்னது ஜூல், அப்படி இல்லாட்டினா வாட் செகண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வாட் செகண்ட் ஜூல் அப்படின்றது கம்பேரிட்டிவ்லி ஒரு சின்ன ஸ்மால் குவான்டிட்டி, ஏன்னா நம்ம அதை விட அதிகமான பவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எனர்ஜி வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அதான் லாஸ்ட் செஷன் சொன்ன மாதிரி, நீங்கள் மீட்டர்ல இருந்து நம்ம கிலோமீட்டருக்கு எதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, சரி நமக்கு இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் 1000 கிலோமீட்டர்ஸ் 1000 மீட்டர்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்மளோட 1000 அப்படின்ற வேல்யூவை நம்ம சுருக்கி 1 அப்படின்னு நம்ம பிளேஸ் பண்ணோம்னா நம்மளோட யூனிட் மீட்டர் அப்படின்றத வந்து கிலோமீட்டர் நம்ம ரைஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஜூல் அப்படின்றது ஸ்மால் குவான்டிட்டி, அதுக்கு பதில் நம்ம கொஞ்சம் பெரிய குவான்டிட்டி, பெரிய ஸ்மால் யூனிட், அதோட கொஞ்சம் பெரிய யூனிட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கிலோ வாட் ஹவர். இப்போ கிலோ வாட் ஹவர் அப்படின்றது வந்து கிலோ வாட் ஹவர் அப்படின்றது வந்து நமக்கு 1 யூனிட் நம்ம சொல்லுவோம். நம்ம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா. அப்போ அந்த யூனிட்ஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் 1000 வாட் ஹவர் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றது மீனிங். ஓகேங்களா? ஸோ 1 கிலோ வாட் ஹவர் வில் பி ஈக்குவல் டு 1 யூனிட். சரிங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, நமக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து நம்ம கன்சியூம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் எனர்ஜி கன்சியூம்டு இஃப் த ரேட் ஆஃப் 1 யூனிட் இஸ் 5. அப்போ ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் கொஸ்டின், ஒரு 1 யூனிட் வந்து நமக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, 5 ரூபீஸ் நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, 1 யூனிட் நம்ம 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நமக்கு எவ்வளோ எனர்ஜி நம்ம கன்சியூம் பண்ணியிருப்போம்னா 33 கிலோ வாட் ஹவர் நம்ம கன்சியூம் பண்ணியிருப்போம். ஸோ 33 கிலோ வாட் ஹவர் இஸ் நத்திங் பட் 33 யூனிட்ஸ். அப்போ நம்ம 33 யூனிட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். விச் மீன்ஸ் நமக்கு என்னது 33 இன்டூ 5 ரூபீஸ் வில் பி ஈக்குவல் டு 5 3s are 15, 5 3s are 15, 60, 160 ரூபீஸ். ஓகே, அப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும்னா 165 ரூபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து நமக்கு பியூராக நமக்கு ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டியை யதார்த்த வாழ்க்கையோட ரிலேட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எ பல்ப் இஸ் ரேட்டட் 40 வாட் 220 வோல்ட். சரி, பல்ப் எவ்வளோ ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, சரி பல்ப் இஸ் பவர் இஸ் நத்திங் பட் 40 வாட் 220 volt. Find the current drawn by it when it connected to 220 volt supply. So first of all நம்ம current கண்டுபிடிச்சிடலாம். First of all current இருந்தது, current is nothing but P is equal to P ஓட வேல்யூ வந்து P is equal to current into voltage. So I அப்படின்றது என்ன எழுதிக்கணும்னா power divided by voltage. Power அப்படின்றது நமக்கு 40 divided by 220. So I அப்படின்றது என்னது, நம்ம மறுபடியும் எழுதிக்கலாம். I is nothing but 00 கேன்சல் பண்ணிடலாம், 2 டேபிள் கேன்சல் பண்ணிடலாமா, 2 2s are 4 1 1. அப்போ 2 divided by 11 ஆம்பியர் அப்படின்றத நமக்கு கரண்ட் வந்து ட்ரா ஆகும். ஸோ இதை வந்து நம்ம இன்னமும் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம எழுதணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் டேபிள் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ லெவல் டேபிள் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு மேலே வந்து ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்குது, அதனால 0 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டுக்கலாம். ஸோ 1 லெவல் இஸ் லெவல், பேலன்ஸ் நம்ம 8 இருக்கும். ஸோ அகைன் நமக்கு 0 போட்டோம்னா 7 லெவல் சார் 77, பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம 0 போட்டுக்கிறோம்னா 2 லெவல் சார் 22. இந்த மாதிரி 0.172 ஆம்பியர் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக இது அப்படியே இருக்கட்டும், 0.127 ஆம்பியர் நமக்கு கிடைக்கும். ஓகே, இது இப்படி இருக்கட்டும். இப்போ ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கரண்ட் நம்ம கண்டுபிடிச்ச கையோட ரெசிஸ்டன்ஸையும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சலாம், அதுவும் நம்ம பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஆர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பவர் என்ன சொல்லுவோம், பவர் இஸ் நத்திங் பட் V ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த V அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ஆர் மட்டும் எழுதிக்கலாம். இதுல நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஆர் இஸ் நத்திங் பட் V ஸ்கொயர் டிவைடட் பை P அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் அப்படின்றது என்னது 220 into 220 divided by பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ 4 நம்ம கேன்சல் பண்ணிட்டு 2 டேபிள் கேன்சல் பண்ணிடலாம். 2 2s are 4, 1 2 is to 1 2 is to 0 and 2 1 2 is to 1 2 is to 1 2 is to. சரிங்களா? கரெக்டாக இருக்கா? ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா இது ரெண்டையும் நான் இப்போ என்ன செஞ்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் இக்குவல் 110 into லெவல் 110 is into லெவல் ஓம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 110 into லெவல் ஓம் அப்படின்றத நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, 110 into லெவல் ஓம் அப்படின்றத நம்ம 1210 அப்படின்னு எழுதலாம், 1210 எழுதலாம். அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங்
ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு 1210 ஓமா இருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ கரண்ட் நமக்கு ட்ரா பண்ணோம்னா கரண்ட் வில் பி ஈக்குவல் டு 0.1732 ஆம்பியரா இருக்கு. சரி, இது வந்து இது நம்ம இது வரைக்கும் நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. given bulb is replaced also find its resistance if the given bulb is replaced by a bulb of rating 25 watt. அப்ப இப்போ நம்ம கதை என்ன வருதுன்னா, ஆல்ரெடி நமக்கு என்ன பவர் இருந்துச்சு, ஆல்ரெடி 40 வோல்ட்ல நமக்கு பவர் இருந்துச்சு. இப்போ இந்த 40க்கு பதிலாக இப்போ நம்ம இன்னொரு பல்பை கனெக்ட் பண்றாங்க. அந்த பல்போட பவர் எவ்வளவு அது கன்சியூம் பண்ணோம்னா 25 வாட் வந்து நமக்கு கன்சியூம் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி வோல்டேஜ் எவ்வளோ கன்சியூம் பண்ணுது, 220 வோல்டேஜ் நம்ம கன்சியூம் தேவைப்படுது. வில் தேர் பி எனி சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து கரண்ட்லி ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து மாற்றமா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்றமா இருக்குமா இல்லையா அப்படின்றத நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்காங்க. ஸோ ரொம்ப கிளியரா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம கரண்ட் வச்சு பேசுவோம். இப்போ நம்ம பவரை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 40 வோல்டேஜில் நமக்கு இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே நமக்கு எங்கே கிடச்சிருக்கு, பவர் வென் பவர் இஸ் ஈக்குவல் டு 40 வாட். ஸோ 40 வாட்டில் இருக்கும்போது நமக்கு இந்த ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம 40 வாட்டில் இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், பவர் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகாதான் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ P இஸ் ஈக்குவல் டு VI அப்படின்னு எழுதிருக்கேன். இது வந்து இன்னொரு ஃபார்முலா நான் எழுதுறேன்னா P இஸ் ஈக்குவல் டு I²R அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இன்னொரு ஃபார்முலா எழுதிக்கலாம் P இஸ் ஈக்குவல் டு V²/R அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா ஓம்ஸ்ல வச்சு நம்ம இந்த ரெண்டையும் நம்ம எழுதிருக்கோம். ஓகே, இதுதான் உங்களுக்கு கோர் ஃபார்முலா. இந்த கோர் ஃபார்முலா வந்து நமக்கு ரெண்டு ஃபார்முலா நம்ம இப்போ எழுதிருக்கோம். இப்போ ஒன்ஸ் நமக்கு பவரை வந்து நம்ம லிசன், இப்போ நமக்கு ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு வோல்டேஜ் வந்து சேமா இருக்கு. அப்போ வோல்டேஜ் நம்ம சேமா இருக்கும் பொழுது கமிங் டு ரெசிஸ்டன்ஸ் வச்சு பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த வோல்டேஜ் வந்து நமக்கு சேமா இருக்கு. ஏன் வோல்டேஜ் வந்து சேம், ஏன்னா ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு 220 வாட் தான் நம்ம யூஸ் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ்ல 40 வாட் பவர் பல்பும் உங்களுக்கு 220 வோல்டேஜ் தான் யூஸ் பண்ணுது. இப்போ 25 வாட் பவரும் உங்களுக்கு 220 வோல்ட் தான் நமக்கு பவர் வோல்டேஜ் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு வோல்டேஜ் சேம். அப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா, பவர் வில் பி ப்ரொபோஷனல் டு 1/R, அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். இது வந்து என்னது, ரெசிஸ்டன்ஸ். இது ரெசிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, நீங்க பவரை மாத்தினீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மாறுமான்னு கேட்டால் டெஃபினட்டா மாறும். ஏன்னா நமக்கு பவரை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, எஸ், ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னோம்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா நம்மளோட பவர் வந்து நம்ம 40லேருந்து 25 குறைச்சிருக்கோம். அந்த பல்ப் வந்து 40 வாட்லேருந்து 25 வோல்ட்டாக குறைஞ்சிருக்கு. அப்போ வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம், 1210 ஓம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து இதை விட அதிகமான ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கும் இந்த பவர்ல இருக்கும்போது. இப்போ நம்ம பவர் ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஓகே, தென் வாட் அபவுட் யுவர் கரண்ட். ஸோ கரண்ட்டுக்குமே அதே மாதிரி ஒரு ரிலேஷன் நம்ம பில்ட் பண்ணிடலாம். ஸோ கரண்ட்டை பொறுத்த அளவுக்கு பவர் இஸ் ஈக்குவல் டு I²R. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்னா, பவர் வில் பி ப்ரொபோஷனல் டு I அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா. அப்போ நம்ம பவரை டிக்ரீஸ் பண்ணோம்னா நம்மளோட கரண்ட்டும் நமக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றத மீனிங். ஸோ பவர் டிக்ரீஸ் ஆனால் கரண்ட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு எழுதிக்கலாம். கரண்ட் ஆல்சோ டிக்ரீசஸ். சரிங்களா. உங்களோட பவர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆக்சுவலான வேல்யூ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அரௌண்ட் 2000 கிட்ட இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நம்ம 1210 வரைக்கும் இருக்கும் இல்லையா. ஆனால் நமக்கு இந்த கேஸ் நமக்கு பவர் நம்ம ரெடியூஸ் பண்ணுச்சுன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன இருக்கும், 1900 சம்திங் கிட்ட இருக்கும். ஸோ எப்படியுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், உங்களோட கரண்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா பவர் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. சரி, தென் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் முக்கியமானது. ஷோ ஹவு குட் யூ ஜாயின் த 3 ரெசிஸ்டன்ஸ் ஈச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 9 ஓம் so that the equivalent resistance of the combinations is 13. see உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு ஒரு காம்பினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெண்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, equivalent resistance 1 will be equal to 13.5 ohm, equivalent resistance 2 is equal to 6 ohm. ரெண்டு விதமான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு விதமான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நம்மகிட்ட எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 3 ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சேம் வேல்யூ 9 ohm 9 ohm 9 ohm. சரிங்களா. 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 3 ரெசிஸ்டன்ஸுமே சேம் வேல்யூல இருக்கு.
இப்போ இந்த 3 ரெசிஸ்டன்ஸை நம்ம ஏதோ ஒரு காம்பினேஷன் நம்ம மேக் பண்ணணும். அந்த காம்பினேஷன் மேக் பண்றதுல வந்து எந்த காம்பினேஷன்ல நமக்கு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் 13.5 கிடைக்கும், எந்த காம்பினேஷன்ல நமக்கு 6 ஓம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு கொஸ்டின் கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணி பார்ப்போம், பேரலா கனெக்ட் பண்ணி பார்ப்போம். சீரிஸ்ல கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 9 + 9 + 9 அப்படின்றது என்ன கிடைக்கும், 27 கிடைக்கும். கரெக்டா? 9 + 9 18, 18 + 9 27. இந்த கொடுத்துருக்க ரெண்டு கேஸ்லயுமே நமக்கு எதுவுமே 27 இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேஸ்னா there is no series connection அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடலாம். அப்போ no series connection சொல்லிடலாம். மூணுமே there is no series connection. 3 ரெசிஸ்டன்ஸுமே உங்களுக்கு மூணுமே உங்களுக்கு சீரிஸா இல்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு வந்து 27 ஓம் கிடைக்குது, அதான் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேரலா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம்னா r divided by n அப்படின்னு போட்டுக்கலாம். r அப்படின்றது 9 divided by n அப்படின்றது நமக்கு 3 and 6 3. ஸோ 3 ஓம். ஸோ இந்த 3 ஓம் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டினில் கொடுக்குறேன். அப்போ நமக்கு எய்தர் இந்த 3 ரெசிஸ்டருமே சீரிஸ் கனெக்ஷன் இல்லை, இந்த 3 ரெசிஸ்டருமே பேரல் கனெக்ஷன் இல்லை. அப்போ நம்ம ஆப்டன் பண்ண போறது வந்து எய்தர் சீரிஸ் பேரல் காம்பினேஷனில் தான் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா, ஏன்னா ஒரு ஒரு 2 ரெசிஸ்டர் நம்ம சீரிஸாக போட்டுக்கலாம், 2 ரெசிஸ்டர் நம்ம பேரலாக போட்டுட்டு அந்த பேரல் காம்பினேஷன் நம்ம ஒரு சீரிஸ் கனெக்ஷனுக்கு எடுத்துடலாம். இது வந்து 9 ஓம், இது 9 ஓம், இது 9 ஓம். ஸோ இது ரெண்டையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணும்போது 9 சிமிலர் சேம் ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் 2 டைம்ஸ் வந்து அது 2 ரெசிஸ்டர் வந்து பேரலா இருக்கு. அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா r டிவைடட் பை இதுக்கு பதிலா நம்ம பார்த்தோம்னா r டிவைடட் பை n போட்டுக்கலாம். அந்த r டிவைடட் பை n அப்படின்றது வந்து 9 டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன ரெசிஸ்டன்ஸ் 9 டிவைடட் பை 2 ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவலண்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து which means this equivalent resistance is equal to இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதாவது 9 divided by 2 ohm is series with another 9 ohm. அப்ப நம்ம இது ரெண்டுக்கு நம்ம equivalent resistance எடுத்தோம்னா R equivalent will be equal to 9 divided by 2 plus 9. That is nothing but 9 2s are 18, 9 plus 18 divided by 2. Okay, so 18 plus 19, 18 plus 9, 27 divided by 2. So 27 divided by 2 நம்ம மறுபடியும் சார்ட் அவுட் பண்ணோம்னா 1 2 is 2, 3 2s are 6, 3 2s are 6.5. கரெக்டா? இப்போ நமக்கு இந்த கனெக்ஷன் நம்ம கொடுக்கும் பொழுது which means நமக்கு 13.5 கிடைக்குது, which is constant. So first question நமக்கு எந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கோம்னா, நமக்கு ரெண்டு ரெசிஸ்டரையும் நம்ம பேரலா கனெக்ட் பண்ணிட்டு and then third ரெசிஸ்டர் நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் நம்மளால ஆப்டன் பண்ண முடியும். செகண்ட் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்போ ஆப்டன் பண்ண முடியும்னு பாருங்க. செகண்ட் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்போ ஆப்டன் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா, ரெண்டு ரெசிஸ்டரையுமே நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் ஒரு பேரலா கனெக்ட் பண்ணலாம். இதுதான் பாசிபிலிட்டி, லாஸ்ட் பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ நம்ம 9 9 9 இப்போ இது ரெண்டையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்னா 18 ஓம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இது பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இது 18 ஓம், இது 9 ஓம். ஸோ இந்த 18 ஓம் 9 ஓம் அப்படின்றது நம்ம பேரலா இருக்கு. ஸோ இதை என்ன செய்யலாம்னா R equivalent is nothing but 1/18 plus 1/9. ஸோ 1/18 அப்படின்றத நம்ம எழுதிட்டு 1 plus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். 3 divided by 18. அப்படி இல்லாட்டினா R equivalent is nothing but 1 divided by 6 எழுதிக்கலாம். அப்போ R equivalent is nothing but 6 ஓம் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த பேரல் காம்பினேஷன்ல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6 ஓம் கிடைக்குது, which is asked by the questions. ஸோ இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி கனெக்ட் பண்ணுவது, ரெண்டு ரெசிஸ்டரை நம்ம சீரிஸை கனெக்ட் பண்ணிட்டு அந்த சீரிஸ் கனெக்ஷனை நம்ம இன்னொரு பேரல் கனெக்ஷன் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து 6 ஓம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த கேஸ்ல நமக்கு செகண்ட் ஈக்குவலண்டான ரெசிஸ்டன்ஸ் ஆப்டன் பண்ண முடியும். ஸோ நமக்கு எந்த காம்பினேஷனா நமக்கு 13.5 கிடைக்குதுன்னா, ரெண்டு ரெசிஸ்டரையும் ஃபர்ஸ்ட் நம்ம பேரலா கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம அந்த ரெண்டு பேரல் கனெக்ஷன் நம்ம சீரிஸ் கனெக்ஷனுக்கு இன்னொரு ரெசிஸ்டருக்கு நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் நம்மளால ஆப்டன் பண்ண முடியும். செகண்ட் 6 ஓம் நம்ம எப்போ ஆப்டன் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு ரெசிஸ்டரை சீரிஸா கனெக்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் நம்ம பேரலா கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலண்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 ஓம்ல நம்மளால ஆப்டன் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. So check பண்ணி பார்த்துக்கோங்க. Okay, so next calculate the equivalent resistance of the circuit. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செஞ்சீங்கன்னா, இது ரெண்டுக்கும் ஈக்குவலண்டான ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. இது ரெண்டுக்கும் ஈக்குவலண்டான ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும், சீரிஸ் கனெக்ஷன் இருக்கு, அதனால 20 ஓம் எழுதிக்கலாம். சோ இப்போ நம்ம இத மறுபடியும் ரீட்ரா பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது வந்து இன்னொரு 20 ஓம் இருக்கு. இந்த 20 ஓமுக்கு மேல இன்னொரு 20 ஓம் வந்து நமக்கு பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் வெளியில வந்து நமக்கு இன்னொரு 20 ஓம் இருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ இந்த 20 ஓமையும் இதையும் நம்ம பேரல் காம்பினேஷன்ல இருக்கு, சிமிலரா இருக்கு. ஸோ தட் என்ன செஞ்சுக்கலாம்னா R divided by n அப்படின்ற ஃபார்முலா போட்டுக்கலாம். R divided by n அப்படின்னு போட்டோம்னா R divided by n அப்படின்றது 20 divided by 2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 10 ஓம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப இதரனே நம்ம சார்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு 10 ஓம் கிடைக்கும். ஸோ இது இந்த மாதிரி நமக்கு மறுபடியும் ரீரைட் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 10 ஓம் இங்க 20 ஓம். ஓகேவா? ஸோ என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த மாதிரி நம்ம மூணா எடுத்துடலாம். இப்போ நமக்கு இதை மூணுமே நமக்கு சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கு. அப்ப 10
20 40. ஸோ சீரிஸ் காம்பினேஷன் இருக்கா என்ன செஞ்சுக்கலாம்னா 40 ஓம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் நமக்கு 2 ரெசிஸ்டர் வந்து சீரிஸ் கனெக்ஷன் இருக்கா, அந்த சீரிஸ் கனெக்ஷனுக்கு ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். விச் மீன்ஸ் இதுக்கு 20, இதுக்கு மட்டும் நமக்கு 20 கிடைக்கும். ஆஃப்டர் தட் இந்த 2 காம்பினேஷனும் உங்களுக்கு பேரல் காம்பினேஷன் இருக்கு. இது ரெண்டு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அப்படின்ற ஓம் நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 ஓம், இந்த 10 ஓம், இந்த 20 ஓம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து சீரிஸ் காம்பினேஷன் இருக்கு. அப்போ நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட் நீங்க ஆட் மட்டும் பண்ணா போதும், உங்களோட ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கும் 40 ஓம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் பசங்களா, தங்கங்களா, செல்லங்களா, உங்களுக்கு என்னது காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸா சொல்ல போறான். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ நான் எடுத்துட்டு வந்த கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி இதே மாடலில் உங்கள் கையில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து ரிசல்ட் எடுத்துட்டு பாருங்க. டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த நம்ம பார்த்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இந்த QR கோட ஸ்கேன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கிருந்து நீங்க மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எண்ட் ஆஃப் த டே ஏதாவது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த செஷன் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப், சோஷியல் மீடியாவில் நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சேனல்ல உங்களுக்கு வந்து உங்களோட அகாடமிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ப்ராப்பராக ஜெனியூனாக உங்களுக்கு ஹானஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வரணும் அப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியாவிலையும் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. பை.